Good morning, students. Last class we have studied several topics. Now, let us recall the topics. First one is properties of set operations, Cartesian product, constant and variables, intervals, neighborhoods, relations. In this heading, definition of relation, definition 1.2, types of relations, that is basic relations. பேசிக் ரிலேஷன்ஸ் பார்த்தோம். ஒரு 3 ஹெட்டிங் அதில் மெயினாக பார்த்தோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 ஹெட்டிங் கொஞ்சம் லேசாக ரீகால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். சரிதானா? இந்த 3 இருந்தால் நம்ம அதை ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லுவோம். சரிங்களா? அதை லேசாக பார்த்துட்டு போயிடுவோம். கொஞ்சம் கவனிங்க. அப்போது அதில் நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல ஏ கிராஸ் ஏன்னு ஒரு செட்டு எடுத்துக்கிடுவீங்க. ஃபார் எனி செட் ஏ, எம்டி செட் அண்ட் ஏ கிராஸ் ஏ ஆர் த சப்செட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. இது ரெண்டும் எம்டி செட்டும் சப்செட் தான், ஏ கிராஸ் ஏன்னு சப்செட் தான். இதில் நம்ம இந்த 2 செட்டையும் என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன்ஸ்னு சொல்லுவோம். 1 கிளாஸ் பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நோட்டில் எழுதி வச்சுருப்பீங்க பாருங்கள். எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன்ஸ் ஃபஸ்ட் ஒன்றை நம்ம என்ன சொல்லுவோம்னா எம்டி ரிலேஷன் சொல்லுவோம். ஏ கிராஸ் ஏங்கிற சப்செட் தான் அந்த சப்செட்டை யூனிவர்சல் ரிலேஷன்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லாமே அதில் இருக்கும். சரிதானா? பிறகு டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். அதில் ரிஃப்ளெக்சிவாக இருந்தால் ஏ ரிலேட்டட் டு ஏ இருக்கணும். சிமெட்ரிக்காக இருந்தால் ஏ ரிலேட்டட் டு பி இருக்கும்போது பி ரிலேட்டட் டு ஏ இருக்கான்னு பார்க்கணும். டிரான்சிட்டிவாக இருக்கணும்னா ஏ ரிலேட்டட் டு பி இருக்கணும், பி ரிலேட்டட் டு சி இருக்கணும். ஏ ரிலேட்டட் டு பி, அப்போ பியில் ஆரம்பிக்கிறது, பி ரிலேட்டட் டு அனதர் எல் சி. இப்படி இருக்கும்போது ஏ ரிலேட்டட் டு சி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, அது இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, டிரான்சிட்டிவ் சொல்லுவீங்க. இப்போ இந்த 3 ரிலேஷனும் இருந்தால் அதுக்கு பேர் பேசிக் ரிலேஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அந்த செட்டு 3 ரிலேஷனும் அதில் இருக்குது. செட்டுங்கிறது என்ன சொல்கிறேன், ரிலேஷன். அந்த ரிலேஷனை நம்ம ஒரு சப்செட்டாக எடுத்துக்கிட்டோம். அந்த சப்செட் ரிலேஷன்னு சொல்லுவோம். பேசிக் ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லுவோம். இந்த 3 பேசிக் ரிலேஷனும் இருந்தால் பாருங்கள், அது சிம்பிளில் சொல்கிறதா ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர் ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு எஸ். ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் அந்த ரிலேஷனில் இருக்கும்போது பி ரிலேட்டட் டு ஏ இருக்கணும். அடுத்து ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு சி இருந்துச்சுன்னு சொன்னால் ஏ ரிலேட்டட் டு சி இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னு சொன்னால் அது என்ன செய்வீங்க, டிரான்சிட்டின்னு சொல்லுவீங்க. அப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா இந்த 3 இருந்ததுன்னா அதை நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு சொல்லுவோம். சரியா? இது லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். இப்போ இதை கன்டினியூ பண்ணி ஒரே ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லிடுறேன். கவனிங்க, டிரான்சிட்டிவாக இருக்கணும். இப்போது என்ன இல்லஸ்ட்ரேஷன் கவனிங்க. ஃபஸ்ட்டில் 2 செட்டை பற்றி பேசணும். ஞாபகம் இருக்கா? என்னெல்லாம் பேசணும்? எம்டி ரிலேஷனும் யூனிவர்சல் ரிலேஷனும் பார்த்தோம்ல, அந்த 2ஐயும் வச்சு ஒரு சின்ன இதை சொல்லிக்கிட்டு அடுத்த சம் ப்ராப்ளம் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக பார்க்குறேன் பாருங்கள். 6th பாயிண்ட்டு, த யூனிவர்சல் ரிலேஷன் இஸ் ஆல்வேஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். யூனிவர்சல் ரிலேஷன் மீன்ஸ் ஏ கிராஸ் ஏ. ஏங்கிறது ஒரு செட்டு, ஏ கிராஸ் ஏங்கிறது ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு. அப்போ அதில் எல்லா எலிமெண்ட்டும் வந்துடும். அந்த ரிலேஷனில் எல்லா எலிமெண்ட்டும் இருக்கிறதுனால அதுக்கு பேர் யூனிவர்சல் ரிலேஷன். அந்த யூனிவர்சல் ரிலேஷன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஒன்னோடில் கேட்கலாம். அட் த 7th பாயிண்ட், an empty relation can be considered as symmetric and transitive. empty relation can be considered. ஏன் கன்சிடர்னு சொல்கிறோம்? சிமெட்ரிக்காக இருக்கணும்னு என்ன சொன்னோம்? ஏ கமா பி இருக்கும்போது தான் நீங்கள் பி கமா ஏ இருக்கான்னு பார்க்கணும். ஆனால் ஏ கமா பிஏ இல்லாத போது நீங்கள் அதை செக் பண்ண வேண்டாம். அதில் ஆட்டோமேட்டிக்கலி இதை சிமெட்ரிக் ரிலேஷன் சொல்லிடுவீங்க. டிரான்சிட்டிவாக இருக்கும்போது என்ன சொன்னோம்? 2 ரிலேஷன் இருக்கணும். இதெல்லாம் ஏ ரிலேட்டட் டு பி இருக்கணும், பி ரிலேட்டட் டு சி இருக்கும்போது தான் நீங்கள் ஏ ரிலேட்டட் டு சி இருக்கான்னு பார்க்கணும். அந்த 2மே இல்லைங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது டிரான்சிட்டிவ். அதனால் எம்டி ரிலேஷனில் இந்த 2 கண்டிஷன் இருக்காதுங்கிறதுனால நீங்கள் நேரடியாக அதை என்ன சொல்லிடலாம், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ்னு சொல்லிடலாம். ஆனால் எம்டி ரிலேஷன் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். 8th பாயிண்ட், if a relation contains a single element,
then the relation is transitive. ஒரு ரிலேஷனில் சிங்கிள் எலமெண்ட் மட்டும் இருந்தால், சிங்கிள் எலமெண்ட் மீன்ஸ் ஏ கமா பி மட்டும் இருந்தால், அது ரெண்டு எலமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அது டிரான்சிட்டிவ். ஒருவேளை அந்த சிங்கிள் எலமெண்ட் ஏ கமா ஏயா இருந்தால் அது சிமெட்ரிக்னு சொல்லிடலாம். இப்போ அந்த சிங்கிள் எலமெண்ட் எப்படி இருக்கும்? ஏ கமா பியா இருந்தால் நீங்கள் பி கமா இன்னொரு எலமெண்ட் இருக்கான்னு பார்க்கும்போது தான் நீங்கள் ஏ கமா சி பார்க்கணும். அப்படி இல்லைங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக டிரான்சிட்டிவ். இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா இப்போ ப்ராப்ளத்தில் பார்ப்போம். பாருங்கள், இப்போது என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் எக்ஸசைஸ் முடிச்சிருந்தோம். செகண்ட் எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் எல்லாமே கிளியராக பார்க்குறதுக்கு ஐடியாஸ் இருக்கிறதுனால நான் இதில் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்க்குறேன். பாருங்கள், எக்ஸாம்பிள் 110. Check the relation R is equal to 1, 1, 2, 2, 3, 3, etc. n, n defined on the set S equal to 1, 2, 3, etc. n for the three basic relations. The three relations irukkan check பண்ணுங்க. Check the relation R for three basic relations. Question number 10. 10th question solution. First point. First relation reflexive இருக்கான்னு பார்க்க போகிறேன். ரிஃப்ளெக்ஸிவ் இருக்கான்னு பார்க்கணுன்னா அதில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் பாருங்கள். 1, 1 இருக்குது, 2, 2 இருக்குது, எக்ஸட்ரா டு n, n வரைக்கும் இருக்குது. அப்போது n, n வரைக்கும் இருக்கிறதுனால எல்லா எலமெண்ட்டுக்கும் பாருங்கள், எஸ்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் அந்த பேர் இருக்குது. அப்போது ஃபார் ஆல் a belongs to S implies a, a belongs to R, which implies R is reflexive. Second, symmetric. If a, b belongs to R, a, b இருந்தால் பாருங்க, இதுதான் கண்டிஷன். சிமெட்ரிக்குள்ள கண்டிஷன் முதல்ல எழுதிக்கிடுவோம், அதுக்கப்புறம் அந்த ப்ரூஃப் போகும். If a, b belongs to R, then R need to have b, a belongs to R. Here there is no such pair a, b. different elements either irka illa. Here there is no such pair a, b in R, which implies no need to check b, a in R, which implies R is symmetric. Clear about it? Okay. Third point, transitive. Transitive condition enna? If a, b and b, c belongs to R irukano irundal, R need to have a, c. Or need to have a, c. Here we cannot find two pairs like a, b and b, c in R, which implies no need to check a, c in R, which implies R is transitive. Therefore R is reflexive, symmetric and transitive, which implies relation R is an equivalence relation. Question number, example 111. Example 111. Let S is equal to 1, 2, 3, 3 elements only. And the relation rho is equal to, அங்கே ஆர்னு சொன்னால் அங்கே ரோன்னு சொல்லியிருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். 1, 1, 1, 2, 2, 2, 1, 3, 3, 1. First point, is rho reflexive? If not, state the reason. If not, state the reason and write the minimum set of ordered pairs to be included to rho so as to make it reflexive. Solution 1. First question, is rho is reflexive? Reflexive definition, we know that for all A belongs to S, which implies A, a belongs to rho. Here 3 belongs to S, but 3, 3 does not belongs to rho, which implies rho is not reflexive. So now to make rho, இப்போ இதை நான் ரிஃப்ளெக்சிவாக ஆக்கணும். அப்போ 1, 1 இருக்குது, 2, 2 இருக்குது, ஆனால் எது இல்லை, 3, 3 இல்லை. அப்போ 3, 3 மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். இது என்ன ஆயிரும் பாருங்க. Now to make the relation rho is reflexive, already rho has two pairs, 1, 1 and 2, 2. It is enough to include the pair 3, 3 to rho so as to make rho is reflexive. சரியா? அப்போது நம்ம எதை இன்க்ளூட் பண்ணால் போதும்? இப்போது
3,3 இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா இது ரிஃப்ளெக்சிவாக மாறிடும். அங்கே கொஸ்டின் அதான் கேட்டிருக்கு. முதல்ல கொடுத்துருக்க ரோ வந்து ரிஃப்ளெக்சிவ் இல்லை சொல்லியாச்சு. அப்புறம் கேட்டிருக்காங்க ரைட் த மினிமம் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் டு ரோ ஸோ as to மேக் இட் ரிஃப்ளெக்சிவ். இங்கே நான் இப்போ 3,3 ஆட் பண்ணால் இது ரிஃப்ளெக்சிவ் ஆயிரும். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இஸ் ரோ சிமெட்ரிக்? இஃப் நாட், state the reason. Write the minimum number of ordered pairs to be included to row so as to make it symmetric, and write the minimum number of ordered pairs to be deleted from row so as to make it symmetric. அப்போ எதை இன்க்ளூட் பண்ணால் சிமெட்ரிக் ஆகும் அல்லது எதை டெலிட் பண்ணால் சிமெட்ரிக் ஆகும், ரெண்டையும் சொல்லணும். பாருங்கள் சொல்யூஷன். இஸ் ரோ சிமெட்ரிக்? சிமெட்ரிக் டெஃபினிஷன் என்ன? If A, B belongs to row, then row need to have B, A. Here 1, 2 is in row, but 2, 1 is not in row, which implies row is not symmetric. பார்த்தீங்களா, row symmetric ஆன்னு கேட்டிருக்கு, row not symmetricங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்ன பண்ணுனா சிமெட்ரிக் ஆகும்? ரோவில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். Now to make the relation row is symmetric, we have to include. அப்போ 1, 2 இருக்குது, 2, 1 இல்லைங்கிறதுனால தான் சிமெட்ரிக் இல்லைன்னு சொன்னோம். அப்போ 2, 1 இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஸோ we have to include 2, 1 in row. Otherwise we delete the pair 2, 1. அப்போ 2, 1 ஆட் பண்ணால் சிமெட்ரிக் ஆகும். அல்லது 1, 2 இருக்கனால அதை தூக்கிடுவோம். 2, 1 டெலிட் பண்ணிட்டோம்னா இது வந்து சிமெட்ரிக் ஆயிரும். அப்போ இன்க்ளூடடும் சொல்லிட்டோம், டெலிட்டடும் சொல்லிட்டோம். அடுத்தது எக்ஸாம்பிள் 111. அதில் வந்து தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இஸ் ரோ சிமெட்ரி ட்ரான்சிட்டிவ்? இஸ் ரோ ட்ரான்சிட்டிவ்? இஃப் நாட், ஸ்டேட் த ரீசன். ரைட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் டு ரோ ஸோ as to make it transitive, and write the minimum number of ordered pairs to be deleted from row so as to make it transitive. Solution. Is row transitive? Transitive definition. If A, B and B, C belongs to R, then R need to have A, C. Here row has 2 pairs. That is 3, 1 and 1, 3. But 3, 3 does not belongs to row. Also row has 2 pairs, 3, 1 and 1, 2. But 3, 2 does not belongs to row, which implies row is not transitive. Clear right? இந்த ரெண்டு பேர் இருக்கும்போது கண்டிப்பாக இது இருக்கணும் இல்லை, இந்த ரெண்டு பேர் இருக்கும்போது இது இருக்கணும் இல்லை. அதனால இந்த ரெண்டு பேரும் இல்லாதனால இது நாட் டிரான்சிட்டிவ். இப்போ நம்ம இதை டிரான்சிட்டிவாக மாற்றணும். ஏன்னா எதை இன்க்ளூட் பண்ணணும்னு கேட்டிருக்கு. Now to make the relation row is transitive, we have to include 2 pairs. What are they? 3, 3 and 3, 2. Otherwise we remove the pair 3, 1 from row so as to make it transitive. Okay. அடுத்தது fourth subdivision. Is row an equivalence relation? If not, write the minimum ordered pairs to be included to row so as to make it an equivalence relation. Solution. Is row an equivalence relation? To make row reflexive, we have to include 3, 3. பார்த்தோம், போன பேஜில் பார்த்தோம். To make row symmetric, we have to include 2, 1. To make row transitive, we have to include 3, 3 and 3, 2. இதெல்லாம் வந்து இப்போ நம்ம 3 சப்டிவிஷனுக்குனால பார்த்தோம். அப்போ இதெல்லாம் 3ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு எது மாறிடும்? இதெல்லாம் வந்து என்னதான் மாறிடும்? ரிஃப்ளெக்சிவாக மாறிடும், சிமெட்ரிக்காக மாறிடும், டிரான்சிட்டிவாக மாறிடும். நம்ம என்ன செய்யணும்? இதை ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக மாறுமா அப்படின்னு பார்க்கணும். அப்போது இந்த 4 பேரையும் அந்த ஒரிஜினல் இது கூட ஆட் பண்ணி பாருங்கள். அப்போது பாருங்கள், இஃப் யூ இன்க்ளூட் 3, 2 ஆட் பண்ணும்போது
என்ன ஆயிரும் தெரியுமா, 2,3 அங்கே இருக்காது, அதனால் சிமெட்ரிக்ங்கிற கான்செப்ட் போயிடும். ட்ரான்சிட்டிவ் பண்ணும்போது 3,2 ஆட் பண்ணும்போது அப்போ 2,3 இல்லை, அதனால் 2,3 ஆட் பண்ணி ஆகணும். அதுக்காக 2,3 ஆல்சோ டு மேக் ரோ சிமெட்ரிக். தேர்ஃபோர் நியூ ரோ, இந்த ரோவை இப்போ மாற்றுறோம், இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ண ரோவை மாற்றுறோம். பாருங்கள், நியூ ரோ இஸ் ஈக்குவல், இதில் வந்து ஒரிஜினல் டேர்ம்ஸ் அப்படி எழுதியாச்சு. இப்போ ஆட் பண்ண புதுசெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதான் நியூ ரோ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இது ட்ரான்சிட்டிவ் ஆகியிருக்கோம், ரிஃப்ளெக்சிவ் ஆகியிருக்கோம், சிமெட்ரிக் ஆகியிருக்கோம். அப்போ சொல்லுங்கள் பாருங்கள், நவ் ரோ இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ், which implies rho is an equivalence relation. Thus, we have to include the terms 3,3, 2,1, 3,2, 2,3 so as to make it equivalence relation. அடுத்தது example 112. Example 112. Let A is equal to 0, 1, 2, 3. Let A is equal to 0, 1, 2, 3. Construct the relation A of the following types. One is not reflexive, not symmetric, not transitive. Not reflexive, not symmetric, transitive. இப்படி ஒன்றா மாற்றணும். இதை வந்து அப்படிப்பட்ட ரிலேஷன்லாம் எடுத்து நீங்கள் புதுசாக ஃபார்ம் பண்ணணும். அப்போ கன்சிடர் த ரிலேஷன். பாருங்கள், நான் இப்போ ஒரு ரிலேஷனை கன்சிடர் பண்ணுறேன். 1,2. பாருங்கள், கிளியர்லி ஒரு எம்டி செட் எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு எம்டி செட் எடுத்தால் அது என்னது இல்லை கவனிங்க, எம்டி செட்டு ஆட்டோமேட்டிக்கலாக அது என்னதுன்னு சொன்னால் நாட் ரிஃப்ளெக்சிவ் பார்த்தோம், ஆனால் அது சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ், அது தெரியும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும், நாட் ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், நாட் சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவாக இருக்கணும். அப்போ இது வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ், ஓகே. ஆனால் இது சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ். அப்போ நாட் சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ் வரணும்னா என்ன செய்யணும், அந்த ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் இல்லாமல் இருக்கணும்னா ஒரு 1,2 போட்டுக்குங்க. 1,2 போட்டுக்கிட்டோம்னா அப்போ 2,1 இல்லை, அப்போ அது நாட் சிமெட்ரிக்னு சொல்லிடலாம். அடுத்து ட்ரான்சிட்டிவ் என்ன செய்யணும், இது ஆட்டோமேட்டிக்கலாக இது வந்து ட்ரான்சிட்டிவ், இப்போ வந்து ட்ரான்சிட்டிவாக தான் இருக்குது. 1,2 ஆட் பண்ணோன்னே இது ட்ரான்சிட்டிவ். ஆனால் ட்ரான்சிட்டிவ்னு வேணும்னா என்ன செய்யணும், இன்னொரு பேர் வேணும். 2,3 இல்லை 2,1 இல்லை 2,0 ஏதோ ஒரு பேர் இருக்கணும். அது இருந்துச்சுன்னு சொன்னால் 3வது பேர் தேடணும், 3வது பேர் இருக்காது, அப்போ நாட் ட்ரான்சிட்டிவ் சொல்லலாம். அப்போ இன்னொரு பேர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து என்னது, நாட் ட்ரான்சிட்டிவ். நல்லா கவனிங்க, திரும்ப சொல்கிறேன். எம்டி ரிலேஷன் இஸ் ஆல்வேஸ் சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ்னு பார்த்தோம், அந்த இல்லஸ்ட்ரேஷனில் பார்த்தோம். எம்டி ரிலேஷன் இஸ் ஆல்வேஸ் சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ். அப்போ எம்டி ரிலேஷன் இது சிமெட்ரிக்கும் ட்ரான்சிட்டிவாக இருக்குது, ஆனால் நாட் ரிஃப்ளெக்சிவ். அப்போ எம்டி ரிலேஷன் நாட் ரிஃப்ளெக்சிவ் சொல்லியாச்சு. எதுக்காக நாட் ரிஃப்ளெக்சிவ், 0,0 இல்லை, 1,1 இல்லை, 2,2 இல்லை, 3,3 இல்லை. அப்போ இப்போ நான் வந்து நாட் ரிஃப்ளெக்ஸிங்கிற கான்செப்ட் வந்துட்டு, ஆனால் நாட் சிமெட்ரிக் வேணுமே. அப்போ அதுக்கு என்ன செய்யறது, இங்கேருந்து ஏதாவது ஒரு பேர் எடுத்துட்டு வாங்க, 1,3 0,1 எதோ எடுத்துவாங்க. நான் வந்து 1,2 எடுத்துக்கிறேன். எடுத்துட்டா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், நாட் சிமெட்ரிக்காக ஆயிரும். இப்போ நாட் ட்ரான்சிட்டிவ் வேணும், இது வந்து ட்ரான்சிட்டிவ். நாட் ட்ரான்சிட்டிவ் வேணும்னா அப்போ என்ன செய்யணும், 2ல் ஆரம்பிக்கிற இன்னொரு பேர் வேணும். அந்த பேர் நான் எப்படி எடுத்துக்கிறேன், அப்படி எடுத்துட்டா இப்போ 1,3 அங்கே இல்லை, அதனால இது நாட் ட்ரான்சிட்டிவ். இதே மாதிரி ஒன்று ஒன்றா யோசித்து கண்டுபிடிக்கணும். அப்போ செகண்ட் பாருங்கள், நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ் மட்டும் இருக்கணும், ஆனால் நாட் சிமெட்ரிக்கும் நாட் ரிஃப்ளெக்சிவ் இருக்கணும். இப்போ நம்ம பேசணும் 1,2 மட்டும் இருந்தால் என்னன்னு சொன்னோம், நாட் சிமெட்ரிக், நாட் ரிஃப்ளெக்சிவ், அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்சிட்டிவ்னு சொன்னோம். அப்போ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன், கன்சிடர் த ரிலேஷன். நான் ஒரு ரிலேஷன் எடுக்கிறேன், இதில் ஒரே ஒரு பேர் மட்டும் எடுக்க போகிறேன். அப்போ முதல்ல எம்டி ரிலேஷன் வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ் தெரியும், எழுதிடலாம். இது நாட் சிமெட்ரிக் வேணும், அப்போ ஒரு பேர் மட்டும் எடுத்துக்கிடுவோம், நாட் சிமெட்ரிக். அப்போ இதில் அடுத்துல இன்னொரு பேர் இல்லை, அதனால நீங்கள் எதை பார்க்க வேண்டாம், ட்ரான்சிட்டிவ் செக் பண்ண வேண்டாம், இது ஆட்டோமேட்டிக்கலாக ட்ரான்சிட்டிவ், அதனால் ட்ரான்சிட்டிவ்னு எழுதிருங்க. இதைத்தான் நமக்கு அங்கே எழுத சொல்லியிருக்காங்க. இந்த 3 இருக்கிற மாதிரி ஒரு ரிலேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. கன்ஸ்ட்ரக்ட் அ ரிலேஷன். அடுத்து நாட் ரிஃப்ளெக்சிவ், ஆனால் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் இருக்கணும். நாட் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் இருக்கணும்.
that is third one. அப்போ not reflexive, symmetric, not transitive வேணுமா, ஆனால் சிமெட்ரிக்காக இருக்கணுமா. நல்லா கவனிச்சிடுங்க. இந்த தேர்ட் கொஸ்டின் நல்ல கொஸ்டின் பாருங்கள். முதல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போது நான் ஒரு ரிலேஷன் எடுக்கிறேன். இந்த ரிலேஷன் இப்படி எடுத்துட்டேன். ஆனால் எம்டி செட் மட்டும் எடுத்தீங்கன்னு வைங்களேன், எம்டி செட் எடுத்தாலே நாட் ரிஃப்ளெக்சிவ் தான். அப்போது அது சிமெட்ரிக்காக வேணும்னா என்ன செய்யணும், ஒரு 1,2 எடுத்தேன்னா ஒரு 2,1 எடுத்துட்டேன்னா அது சிமெட்ரிக். ஆனால் அப்போ இப்போ இதில் என்ன வேணும், 1,2 2,1 இருக்குது. அப்போ என்ன வேணும், 1,1 இருக்கணும், 2,2 இருக்கணும். அது இல்லை, அதனால இது நாட் ட்ரான்சிட்டிவ். அப்போ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அதுக்கு. இதே மாதிரி ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கும். ஃபோர்த்துக்கு பாருங்கள். ஃபோர்த்துக்கு நான் இப்படி எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. நாட் ரிஃப்ளெக்சிவ், இட் இஸ் சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ். ஃபிஃப்த் ஒன்று எடுத்துக்கங்க, அது ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும் ஆனால் சிமெட்ரிக்காக இருக்கக்கூடாது, நாட் ட்ரான்சிட்டிவ். பார்த்தீங்க, அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். அடுத்து சிக்ஸ்த்து பாருங்கள். சிக்ஸ்த்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இது வந்து ரிஃப்ளெக்சிவ், ட்ரான்சிட்டிவ் அண்ட் நாட் சிமெட்ரிக். அடுத்து செவன்த் ஒன்று எடுத்திருக்கேன். செவன்த் ஒன்று என்ன கேட்டிருக்கு, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ். இந்த ரெண்டு இருக்கணும், ஃபஸ்ட் ரெண்டு இருக்கணும். அப்போது இந்த எலமெண்ட்டை வச்சு எழுதக்கூடிய எல்லா ஆர்டர் பேரும் வந்துடணும், ஜோடி ஜோடியாக சேம் எலமெண்ட்ஸ். அப்போது சேம் எலமெண்ட்ஸ் இருக்கணும், ஆனால் சிமெட்ரிக்கும் இருக்கணும். நாட் ட்ரான்சிட்டிவ்னா ஏதாவது ஒரு ரெண்டு ஆர்டர் பேர் ஒன்று போல் இருக்குது. எதெல்லாம் இருக்குது பாருங்கள், 1,2 2,3 இருக்குது. ஆனால் 1,3 இருக்கா, இல்லை, அதனால இது நாட் ட்ரான்சிட்டிவ். அடுத்து லாஸ்ட்டில் 3மே இருக்கணும். அப்படின்னா என்ன எழுதிடலாம் பாருங்கள், பேசாமல் 0,1 0,1 2,2 3,3 போட்டிங்கன்னா இது ரிஃப்ளெக்சிவ். இதில் சிமெட்ரிக் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், 2,1 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் உள்ளது இல்லை, அதனால் நீங்கள் அடுத்து பார்க்க வேண்டாம். ட்ரான்சிட்டிவ்னா என்ன, 1,2 2,0 ஆரம்பிக்கிறது இருந்துச்சுன்னா தான் தேர்டு பார்க்கணும், இல்லை, அதனால் நான் ஆட்டோமேட்டிக்கலி இது ட்ரான்சிட்டிவ். சரிதானா? சரி, அப்போ எக்ஸாம்பிள் 112 போக முடிஞ்சது. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன்று வருது பாருங்கள். எக்ஸாம்பிள் 113 பாருங்கள். எக்ஸாம்பிள் 113 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். In the set Z of integers define m related to n if m minus n is a multiple of 12. Prove that R is an equivalence relation. ரொம்ப அருமையான கொஸ்டின். R is an equivalence relation. R is an equivalence relation. Solution: given that R is defined as m related to n, means if m minus n is a multiple of 12. m related, அப்போ m n ஒரு ஆர்டர் பேர் போட்டிங்கன்னா mலேருந்து n மைனஸ் பண்ணுற வேல்யூ மல்டிபிள் ஆஃப் 12 இருக்கணும். அதாவது 0 இருக்கலாம், 12 இருக்கலாம், 24 இருக்கலாம், அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் ரிஃப்ளெக்சிவ். Let m be any one integer. m be any integer implies m minus m என்ன ஆகும் பாருங்க, m minus m is equal to 0, which is a multiple of 12. Therefore m related to m is true. Therefore R is reflexive. அப்போ எந்த ஒரு எலமெண்ட்டையும் எடுங்க, சேம் நம்பரை அதே நம்பரில் மைனஸ்னால் 0 தான் வரும். அப்போ எல்லா எலமெண்ட்டுக்கும் இது ட்ரூ ஆகுறதுனால therefore this relation is symmetric. This relation is reflexive. Second one symmetric. இப்போ ரெண்டு எலமெண்ட், to prove the given relation is symmetric, we need two elements. Take two elements from the set. Let m and n be any two integers. m related to n implies m minus n is a multiple of 12, which implies m minus m is a multiple of 12. என்ன அர்த்தம், m minus n equal to 12 into some constant சொல்லலாம். ஏன்னா multiple of 12 12 into something. அதை நான் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எடுக்கிறேன். இதை மாற்றி பாருங்கள், என்லேருந்து எம் மைனஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம அதான் செக் பண்ணணும். இப்போ ரிஃப்ளெக்ஸ் சிமெட்ரிக்னா அதானே பார்க்கணும், n மைனஸ் எம் இருக்கான்னு பார்க்கணும். n மைனஸ் எம் பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ் ஆயிரும், -12kன்னு ஆயிரும். அப்போது இதுலேருந்து என்ன தருது, n மைனஸ் எம் is also a multiple of 12. Thus, for all m comma n belongs to Z, m related to n implies n related to m is true. Therefore, R is symmetric.
இந்த வேர்டிங்ஸ் நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் வந்து எந்த லைனும் விடுறதுக்கு வாய்ப்பு விடக்கூடாது, அவ்வளோத்தையும் எழுதிடணும். அடுத்து தேர்ட் ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ் பாருங்கள், 2 ரிலேஷன் எடுத்து வரணும். லெட் எம் கமா எ 3 இருக்கணும், 3 எலமெண்ட். லெட் எம் என் பி with 3 integers. M related to n implies m minus n is a multiple of 12, which implies m minus n is equal to 12k ன்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி np ன்னு ஒன்று இருக்கணும், அடுத்து எடுக்கிறேன். n related to p implies n minus p is the multiple of 12, which implies n minus p is equal to 12l, another constant l. Adding these two we get m minus n plus n minus p is equal to 12k plus 12l. Here n minus n and plus n get cancels. That is m minus p is equal to, take 12 as common, 12 into k plus l, which implies m minus p is a multiple of 12, which implies m related to n is true, which implies m related to p is true. Therefore m related to n and n related to p implies m related to p is true. Therefore R is transitive. Now this relation R is reflexive, symmetric and transitive. Hence it is an equivalence relation. It is very important question. இது நீங்கள் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் லாஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன் 1.2ல் 9th கொஸ்டின் நீங்கள் ஹோம்ஒர்க்காக செஞ்சு பார்த்துருங்க. மல்டிபிள் ஆஃப் 7 வரும். சரியா? இதே மாடல், இதே ப்ரொசீஜர், இதே வேர்டிங்ஸ் போட்டு அப்படி நீட்டாக எழுதி பார்த்துருங்க. இப்போ ஒரு தியரம் ஒன்று பார்த்துட்டு போகலான்னு பார்க்குறேன். பாருங்கள், ஒரு தியரம் பாருங்கள். தியரம் என்ன பார்த்தோம் பாருங்கள். தியரம் 1.1, the number of relations from a set containing m elements to a set containing n elements is 2 power mn. In particular, the number of relations on a set containing n elements is 2 power n square. ஒரு நல்ல தியரம். அது போக ஒரு இன்வர்ஸ் ரிலேஷனுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. இந்த டெஃபினிஷனும் பார்த்துருங்க. இஃப் ஆர் இஸ் த ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி, தென் த ரிலேஷன் ஆர் இன்வர்ஸ் டிஃபைன் ஃப்ரம் பி டு ஏ பை ஆர் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி கமா ஏ ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் இஸ் கால்ட் த இன்வர்ஸ் ரிலேஷன் ஆஃப் ஆர். அப்போ இதில் வந்து ஏ கமா பி ரிலேஷனில் இருந்தால் ஆர் இன்வர்ஸில் பி கமா ஏ இருக்கும். சரி, கவனிங்க. இப்போ தியரம் 1.1 இதை ப்ரூவ் பண்ணிடுவோம். ப்ரூஃபு, லெட் த செட் ஏ கண்டெய்ன்ஸ் எம் எலமெண்ட்ஸ். பாருங்கள், 2 செட் இருக்குது. இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட் இது பற்றி முதல்ல த செட் கண்டெயின் எம் எலமெண்ட்ஸ் டு த செட் கண்டெய்னிங் என் எலமெண்ட்ஸ். 2 செட்டு. ஃபஸ்ட்டு செட்டில் எம் எலமெண்ட்ஸ் இருக்குது, நான் அதை வந்து ஏன்னு எடுக்கிறேன். லெட் த செட் ஏ கண்டெய்ன்ஸ் எம் எலமெண்ட்ஸ் அண்ட் த செட் பி கண்டெய்ன்ஸ் என் எலமெண்ட்ஸ். அப்போ ஏ கிராஸ் பியில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். ஏ கிராஸ் பி கண்டெய்ன்ஸ் எம் கிராஸ் என் எலிமெண்ட்ஸ், விச் இம்ப்ளைஸ் ஏ கிராஸ் பி ஹேஸ் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். உங்களுக்கு தெரியும், நம்ம பவர் செட் கண்டுபிடிக்கிறதுக்கோ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கோ ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம். 2 power அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா போடுவோம். ஞாபகம் இருக்கா? அந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ ஏ கிராஸ் பியில் எம் கிராஸ் என் எலிமெண்ட்ஸ் இருந்தால் அதில் உள்ள சப்செட்ஸோட கவுண்டிங் 2 power m கிராஸ் n இருக்கும். Since every subset of a cross b is a relation from a to b, எல்லா சப்செட்டுமே ஏலேருந்து பிக்கு போகிற சப்செட்டாக தான் ஒரு ரிலேஷனாக தான் இருக்கும். there are m 2 power m into n relations from a to b. அப்போ இதில் மொத்தம் எத்தனை சப்செட்ஸ் உருவாக்கலாம்னு சொன்னோம்? 2 power m cross n சப்செட்ஸ் இருக்கலாம்னு சொன்னோம். அப்போ அத்தனை ரிலேஷன் நம்ம உருவாக்கலாம். எல்லாமே சப்செட்ஸ் எல்லாமே ரிலேஷன் தான். சரிண்ணா? அப்போ 2 power m cross n இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு. 2 power mn, m into n போட்டிருக்கீங்க, m into n. இப்போ ரெண்டாவது ப்ரூஃப் நான் இங்கே வர பாருங்கள். இங்கே வர போகிறேன். இங்கே வரும்போது இப்போ ஏல m எலமெண்ட் இருக்குன்னு எடுத்தோம்ல,
பியில் n எலிமெண்ட் இருக்குன்னு எடுத்தோம்னா ரெண்டும் சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்தால் என்ன ஆகும்? அதான் டேக்கிங் a equal to b. We see that the number of relations on the set containing n elements is 2 power n into n ன்னு சொல்லுவீங்க. இதுன்னு சொல்லணும் n into n. அப்போ 2 power n into n. அப்போ 2 power n into n 2 power n ஸ்கொயர்னு சொல்லலாம். இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரெண்டாவது பார்ட்டு. அவ்வளோதான். சரி, நான் அடுத்த ஒரு நோட் பார்த்துக்குங்க. நோட்டில் ஃபஸ்ட்டு நோட், தி நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்ஸ் ஆன் அ செட் கண்டெய்னிங் n elements is 2 power n square minus n. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அதை கழிச்சிடணும். அவ்வளோ வந்து என்ன இருக்கும்? நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்ஸ் ஆன் த செட் கண்டெய்னிங் n elements. அதுக்கப்புறம் தி நம்பர் ஆஃப் சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ் ஆன் அ செட் கண்டெய்னிங் n elements is equal to 2 power n square plus n by n by 2. 2 power n square plus n by 2. இது ரெண்டும் ஒன் வேர்டில் கேட்கலாம். அதனால் இதை நல்லா பார்த்துக்கிடுங்க. சரி, இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 1.2 போயிடுவோம். எக்ஸசைஸ் நம்பர் 1.2ல மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னா மொத்தம் 9 கொஸ்டின்ஸ் இருக்குது. பாருங்கள், 9 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 9 கொஸ்டின்ஸையும் இப்போ 9th கொஸ்டின் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்காக கொடுத்துட்டேன். இந்த செட் Z of integers define m related to n if m minus n is divisible by 7, prove that R is an equivalence relation. அதனால் இந்த கொஸ்டினை நீங்கள் அந்த 12ன்னு எடுக்கிற மாதிரி எடுத்து ட்ரை பண்ணிடுங்க. இப்போ நம்ம அந்த கொஸ்டின் நம்பர் 1 பார்ப்போம். 1லேருந்து வரிசையாக வருவோம். கொஸ்டின் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள். சொல்யூஷன். Discuss the following relation for reflexivity, symmetricity and transitivity. The relation R defined on the set of all positive integers by m related to n if m divides n. m related to n if m divides n. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமா, 3 கண்டிஷனையும் செக் பண்ணணும். இப்போ நான் 3 கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். முதல்ல என்ன கிவன் m related to n அப்படின்னு சொன்னால் if m divides n ன்னு எடுத்துக்கிடணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு நம்பர் அதே நம்பரை டிவைட் பண்ணுமா? எஸ், அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ கிளியர்லி R is reflexive because every number is divisible by itself. அது பிறகு சிமெட்ரிக் பாருங்கள். இப்போ 5 வந்து 15 டிவைட் பண்ணும். 5 divides 15, பட் 15 does not divide 5. அப்போ R is not symmetric because 2, 4 means 2 divides 4, but 4 does not divide 2. Transitive வாங்க. Transitive வரும்போது இப்போது ஒரு எலிமெண்ட் அது transitive இருக்கும். பாருங்கள், R is transitive because 3, 6 and 6, 18 are in R means 3 divides 6 and 6 divides 18 அர்த்தம். அப்போ 3 6 டிவைட் பண்ணுது, 6 18 டிவைட் பண்ணால் அப்போ 3 18 டிவைட் பண்ணுமா? எஸ். பாருங்கள், 3 divides 18 ஆல்சோ, விச் இம்ப்ளைஸ் இது இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க என்னெல்லாம் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். அப்போ கொடுத்துருக்குற இந்த கொஸ்டின் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்குது, நாட் சிமெட்ரிவாக இருக்குது, அதே நேரத்தில் டிரான்சிட்டிவாக இருக்குது. சரிதானே? அப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு. இதே இது மாதிரி செகண்ட் கொஸ்டின் நீங்கள் பார்க்கணும். இதை உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தான் கொடுக்க போகிறேன். லேசன் நான் மட்டும் சொல்யூஷனை காட்டிட்டு போயிடுறேன். பாருங்கள், இஃப் P denote the set of all triangles, P denote the set of all triangles, P denote the set of all straight lines in a plane. The relation R defined by L related to M if L is perpendicular to M. பாருங்கள், R is not reflexive because no line is perpendicular to itself. ஒரு லைன் அதுக்கே பெர்பெண்டிகுலராக இருக்காது, அதனால் நாட் ரிஃப்ளெக்சிவ். R is symmetric. எப்படி சிமெட்ரிக் சொல்கிறோம்? ஒரு லைன் இன்னொரு லைனுக்கு பேரலாக இருந்தால் அந்த இன்னொரு ரெண்டாவது லைன் முதல் லைனுக்கு பேரலாக தான் இருக்கும். R is symmetric because L related to M means L is இங்கே பெர்பெண்டிகுலர் கான்செப்ட் வருது பாருங்கள். L is perpendicular to M. If R is symmetric because L related to M means L is perpendicular to M implies M is also perpendicular to L. Third one, R is not transitive because L1, L2 and L2, L3
in R means L1 is perpendicular to L2 and L2 is perpendicular to L3. Clearly L1 is parallel to L3 தான், அதனால் not perpendicular, therefore it is not transitive. அப்போ இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து not reflexive, symmetric, not transitive. இதே மாதிரி நீங்கள் எல்லாம் செக் பண்ண பாருங்கள். இது அடுத்து வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து containing all number of families relation. இதே நீங்கள் பார்த்துக்கோங்க. தேர்டு ரீட் பண்ணி பார்த்துக்குங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது ஃபோர்த் ஒன் கொஞ்சம் பாஸ் கொடுத்து நிப்பாட்டி பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிரும். தெரியணுங்கிறதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். இதுக்கு டைம் ஆகுது, வேகமாக முடிக்கணும். அடுத்த கான்செப்ட் பேர் இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ், அதனால் நான் வந்து சொல்யூஷன் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறேன். சரி, அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கு? செகண்ட் கொஸ்டினில் let x is equal to ABCD, R is equal to A, B, B, A, C. Write down the minimum number of ordered pairs to be included to R to make it reflexive, symmetric, transitive, equivalence. இந்த கொஸ்டினை எக்ஸாம்பிளில் ஒன்று பார்த்தோம், அதில் நீங்கள் அந்த மாடலை பார்த்து இந்த கொஸ்டின் பண்ணிக்கலாம். சரிதானா? அதில் நான் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். இந்த கொஸ்டினை நீங்கள் அந்த மெத்தடில் தான் பார்க்கணும். அதில் இதை நம்ம பார்த்து நேரம் வேஸ்ட் ஆகுது. கொஸ்டின் நம்பர் இப்போ நம்ம எங்கே போயிடுவோன்னா பாருங்கள், 1, 2 பார்த்துட்டோம். 3 இதே மாடல் தான். 4 பார்த்தீங்கன்னா P be the set of all triangles in a plane and R be the relation defined on P as A related to B if A is similar to B. Prove that R is an equivalence relation. ஒரு நல்ல கொஸ்டின் தான் இது, கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஆனால் பாருங்கள் ஈஸி கொஸ்டின், அதனால் இதை பார்ப்போமா வேண்டாமான்னு தோணுது. சரி பார்த்துருவோம், ஒரு குயிக்காக பார்த்துட்டு போயிடுவோம். கவனிங்க. Let P be the set of all triangles in a plane and R be any relation defined on P as A related to B if A is similar to B. Prove that R is an equivalence relation. இதை ப்ரூவ் பண்ணணும். அப்போ இது ஈக்குவலன்ஸ்லாம் பாருங்கள். ஃபோர்த் கொஸ்டின் சொல்யூஷன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் பாருங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் என்ன தெரிஞ்சுன்னா இந்த இது ரொம்ப சிம்பிளாக ப்ரூவ் பண்ணிடலாம். முதல்ல எவ்ரி ட்ரையாங்கிள் இஸ் சிமிலர் டு இட் செல்ஃப், therefore A related to A is true, therefore R is reflexive. Second, if A and B be two triangles in a plane, if A is similar to B, then automatically B is similar to A also, therefore A related to B implies B related to A is true, therefore R is symmetric. Symmetric is easy. அடுத்தது A, B, C, B 3 triangles in a plane எடுத்துக்கிறோம், assume பண்ணிக்கிறோம். If A is similar to B and B is similar to C, then clearly A is similar to C. இதுவும் ஈஸி. அப்போ therefore இந்த ரிலேஷன் நமக்கு கிளியர் ஆகுது பாருங்கள். எனது A related to B and B related to C implies A related to C is true, therefore R is transitive. Now this relation is reflexive, symmetric and transitive, hence it is an equivalence relation, hence proved. ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது அடிக்கடி கேட்பாங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 4 பார்த்துருக்கோம். அடுத்த 5 பாருங்கள். 5 ஈஸி தான், டைரக்ட் இதே மாடல் எக்ஸாம்பிளில் பண்ணியிருக்கோம். அடுத்தது 6th கொஸ்டின் பாருங்கள். 6th கொஸ்டினும் கேட்கலாம், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். 6th 7th உங்களுக்கு கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். இப்போ 6th லைட்டாக பார்த்துட்டு போயிடுவோம், ஏன்னா இந்த 1.2 இன்றைக்கி முடித்த மாதிரி இருக்கும். 6th question பாருங்கள். Prove that the relation friendship is not an equivalence relation on the set of all people in Chennai. பாருங்கள், let A, B, C be 3 friends. எது இல்லையோ ஈக்குவலன்ஸ் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். நாட் அன் ஈக்குவலன்ஸ். அப்போ இந்த 3 கண்டிஷனில் எது இருக்காது? ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரிஃப்ளெக்சிவ் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் அவருக்கே ஃப்ரெண்டாக இருந்தால் தான் வாழ முடியும். அப்போ ஒருத்தர் அவருக்கு ஃப்ரெண்டு தான். பிறகு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஃப்ரெண்டு. இப்போ ஏ பிக்கு ஃப்ரெண்டுனா பி ஏக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் தான் சரியாக வரும். சரிதானா? ஆனால் டிரான்சிட்டிவ் மட்டும் செக் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், ஒரு ஆளுக்கு திருநெல்வேலியில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்,
அந்த ஃப்ரெண்டுக்கு சென்னையில் ஒருத்தர் இருக்காருன்னா இந்த முதல்ல இருக்கிற ஃப்ரெண்டு அவர் மூணாவது சென்னையில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு ஈக்குவலாக ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால நாட் ட்ரான்சிட்டிவ். அதான் இங்கே சொல்ல போகிறேன் பாருங்கள். இஃப் ஏபிசிபி 3 ஃப்ரெண்ட்ஸ் இன் சென்னை, A related to B implies A is a friend of B. B related to C implies B is a friend of C. இப்போ A need not be friend of C. A வந்து Cக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. Therefore A related to C is not true. Therefore A related to B and B related to C implies A related to C is not true. Therefore R is not transitive. Hence it is not an equivalence relation. Hence proved. Yeah. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7. நீங்கள் பண்ணிடலாம். அந்த A + B = அந்த கான்செப்ட் எடுத்து பண்ணணும். லேசாக நான் மட்டும் பண்ணிடுறேன் பாருங்கள். எல்லாம் வந்து <6 இருக்கிற மாதிரி ஆர்டர்ட் பைஸ் எடுத்து வரணும். ஏயும் பியும் நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துருந்தால் போதும். அதில் மட்டும் செக் பண்ணுறேன். அப்போ அப்படிப்பட்டது ஏக்கும் பிக்கும் 1 எடுத்திங்கன்னா <6 தான். 1 2 1 5 இதுமாதிரி 2 2 இப்படி அந்த ஆர்டர் பைஸ் அவ்வளோத்தையும் சொல்லிடுவோம். பாருங்கள், அப்படிப்பட்ட ஆர்டர் பர்ஸ்லாம் எடுத்துக்கிடுவோம். இப்போது 3,1 3,2 3,3 4,1 4,2 5,1 மட்டும்தான் எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் செக் பண்ண போகிறோம், ரிஃப்ளெக்சிவ் இருக்கான்னு. அப்போ இங்கே வந்து நேச்சுரல் நம்பரில் 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, நிறைய நம்பர்ஸ் இருக்குது. அதில் 4,4 இல்லை, 5, அதெல்லாம் நிறைய டேர்ம்ஸ் இல்லை. அதனால் 4,4 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர், therefore R is not reflexive தான் நீங்கள் சொல்லணும். இல்லை 5,5 கூட சொல்லலாம். ஏன்னா நேச்சுரல் நம்பர்ங்கிற செட்டில் தான் 8 வரணும்னு சொல்லியிருக்கு. நேச்சுரல் நம்பர் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. அதில் அந்த ஆர்டர் பேர்லாம் இங்கே இல்லை. அடுத்தது ட்ரான்சிட்டிவ் பாருங்கள், சிமெட்ரிக் பாருங்கள். சிமெட்ரிக் ஷிஃப்ட் பண்ணும்போது இதில் வந்து 1,4 இருக்குது, 1,4 இருக்குது, 4,1 இருக்குது. சரிதானா? இருக்குது. அதுக்கு பிறகு 1,5 இருக்குது, 5,1 இருக்குது, 1,2 இருக்குது, 2,1 இருக்குது, 3,2 இருக்குது, 2,3 இருக்கா? இருக்குது. 4,2 இருக்குது, 2,4 இருக்கா? இருக்குது. எல்லா ஆர்டர் பேர் ஒரு பேர் எடுத்திங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது, அந்த சிமெட்ரிக் பேர் இருக்குது. அதனால நீங்கள் என்ன சொல்லிடலாம்னா இன் ஆர் 1,4 பிலாங்ஸ் டு ஆர், 4,1 ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். ஸோ ஃபார் ஆல் A related to B implies B related to A is true. therefore R is symmetric. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணணும், 2 பேர் எடுத்து வரணும். ஏதாவது 2 பேர் எடுத்து அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டையும் லாஸ்ட் எலிமெண்ட்டையும் வச்சு புதுசாக ஒன்று உருவாக்கும் போது அது இருக்கான்னு பார்க்கணும். அப்போ நான் எப்படி எடுக்கும்போது இன் ஆர் 4,2 and 2,4 belongs to R, but 4,4 does not belongs to R. இப்போ இதில் வந்து ட்ரான்சிட்டிவ் உள்ள கண்டிஷனை பாருங்கள், இது இருக்கணும், அது இல்லை. therefore R is not transitive. அப்போது இது வந்து இந்த ரிலேஷன் இங்கே கொடுத்துருக்கிற இந்த ரிலேஷன் A + B < 6 அப்படிங்கிற ரிலேஷன் வந்து என்ன சொல்லிடலாம், நாட் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ், therefore not equivalence. சரிதானா? அப்போ கொஸ்டின் நம்பர் 7 ஓவர் ஆகிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 8 ஒன்று இருக்குது. கொஸ்டின் நம்பர் 8 இருக்குது, 9 உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தாச்சு. 8 மட்டும் பார்த்துருவோம். 8 பார்த்துட்டோன்னா இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுத்தால டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பேர்லாம். சரி, கொஸ்டின் நம்பர் 8. Let A is equal to ABC. What is the equivalence relation of smallest cardinality of A? What is the equivalence relation of largest cardinality of on A? லார்ஜஸ்ட்னு சொல்லணும், கிரேட்டஸ்ட்னு சொல்லணும். எப்படி சொல்ல போகிறேன்னு பாருங்கள். முதல்ல சொல்யூஷன் ஃபார் எனி செட் ஏ. எம்டி ரிலேஷன் இதில் நம்ம படிச்சிருக்கோம்ல, எம்டி ரிலேஷனும் A cross Aயும் என்னதான் சொல்லியிருக்கோம், சப்செட்ஸ் ஆஃப் A cross A. அது வந்து A cross Aயோட சப்செட்ஸு. இதில் இந்த எம்டி ரிலேஷனையும் A cross Aயும் எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன்ஸ் சொல்லுவோம், ஆர் கால்டு எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன்ஸ். அப்போ எம்டி ரிலேஷன், அது எம்டி ரிலேஷன், இது வந்து யூனிவர்சல் ரிலேஷன். எக்ஸ்ட்ரீம் ரிலேஷனில் இந்த ரெண்டுக்கும் ஃபஸ்ட் ரிலேஷன் வரை எம்டி ரிலேஷன், இது யூனிவர்சல் ரிலேஷன். இப்போ கவனிங்க, எம்டி ரிலேஷனை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, எம்டி ரிலேஷனை ஆல்வேஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் பட் இட் இஸ் சிமெட்ரிக்னு பார்த்துருக்கோம். பாருங்கள், சொல்யூஷன் ஆரம்பிக்கிறேன். எம்டி ரிலேஷன் இஸ் ஆல்வேஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ், நமக்கு தெரியும், பட் இட் இஸ் சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ் ஆல்சோ. அதனால் அப்போ எம்டி ரிலேஷனை நீங்கள் எதுக்கு எடுத்துக்கலாம், சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, ஈக்குவலன்ஸ் வேணும். ஈக்குவலன்ஸ் வேணும்னா அப்போ எம்டியை நீங்கள் எதா மாற்றுங்க, ரிஃப்ளெக்சிவாக மாற்றுங்க. ரிஃப்ளெக்சிவாக மாற்றணும்னா அப்போ இங்கே வந்து ஏபிசி இருக்குன்னா A, வேணும், B, வேணும், C, C இந்த மூணையும் ஆட் பண்ணிடுங்க போதும். அப்போ ஸோ R is equal to A,
B, C, மட்டும் சேர்க்குறேன் எம்டி செட்டு கூட. இதை சேர்க்கும்போது என்ன ஆயிரும்? இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆயிரும். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வித் கார்டினாலிட்டி 3 இதான் மினிமம் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இப்போ யூனிவர்சல் ரிலேஷன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவலன்ஸ்னு பார்த்துருக்கோம். யூனிவர்சல் ரிலேஷன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அப்போ லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி வேணும். லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டினா ஏல நமக்கு 3 எலிமெண்ட் இருக்குது. அப்போ A cross A எத்தனை எலிமெண்ட் இருக்கும்? 3 cross 3 that is equal to 9. இப்போ லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி 3 cross 3 சரிதானா? சரி, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9 தான். 9 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம். நம்ம போன கொஸ்டின் மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணணும். அந்த கொஸ்டின் மாதிரியே ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் கொடுக்கணும். எழுதி பார்த்துக்கோங்க. சரி, இன்றைக்கி நம்ம இதோட முடிச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் வரும்போது கொஞ்சம் அந்த ஃபங்க்ஷன்ஸை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஏற்கனவே 10th ஃபங்க்ஷன்ஸ் பற்றி படிச்சிருக்கீங்களா? ஃபங்க்ஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் அதில் என்னென்ன டைப்புங்கிறத பார்த்தீங்கன்னா நான் அடுத்த கிளாஸ் உங்களை கிளாஸ் எடுக்கும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. அது போக இந்த சாப்டர் 1.2 வரைக்கும், எக்ஸசைஸ் நம்பர் 1.2 வரைக்கும் நீங்கள் தரவாக தெரிஞ்சுக்கணும். சரிதானா? ஓகே, தேங்க்யூ.